நான் 150 கோடி மேலே கொடுத்துட்டேன். 2 ஜட்ஜும் மாறி மாறி ஸ்பிளிட் வெர்டிக்ட் கொடுப்பாங்க. திருப்பி 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இதே கேஸை இழுப்பேன்னார். பட் தீர்ப்பு வந்தது அப்படி வரல. ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் மற்றும் முராரி பெஞ்ச் ரொம்ப தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ திமுகனாலே இவர் என்ன சொன்னாங்க, வெளியில் வந்த உடனே இவரை போல தியாகி இல்லை, மிசா காலத்தை விட அதிகமாக தியாகம் செஞ்சார். என்ன தியாகம் பண்ணார்? டெய்லி பார்ட்டி ஃபண்டை வாங்கி கொண்டு நேரடியாக முதல் குடும்பத்திற்கும் கிச்சனுக்கும் கொடுத்தார் அப்படின்னா. ஸோ இதை தான் இங்கே தியாகம்னு அது. அந்த வழக்கில் மொத்தமே இவங்க கணக்கு காட்டியிருக்கிறது எப்படின்னா வெறும் 1,34,00,000. இப்போ இவர் ஒரு வீடு வாங்கியிருக்காரு, இப்போ கட்டிக்கிட்டு இருக்காருங்க. ரொம்ப சின்ன வீடு தான். கரூரில் 2.8 ஏக்கர். சரியா? ஒரு ஏக்கர்னா 43,560 சதுரடி. ஸோ 2.8ன்னு சொன்னால் ரஃப்லி 1,20,00,000 சதுரடி தான் அடிமனை. அங்கே போயிட்டு மறைஞ்சிட்டார்னா, ஏன்னா சாதாரணமான நபராக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் நடுவில் ஒரு 14 மாதம் காணாம தானே இருந்தார். ஸோ திருப்பி அங்கே போயிட்டு எங்கேயாவது மறைஞ்சு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? திருப்பி அவரை தேடுற மாதிரி, இன்டர்போல் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி இவரும் நம்ம கைலாச சாமியார் மாதிரி இல்லாத நாடை உருவாக்கி வச்சுட்டு ஏதாவது பண்ணாரா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் அவர்கள் இதய அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்யறாரு. இதற்கு அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இல்ல, முதல்ல இந்த வழக்கு ஏன்னா 2-3 வழக்கு செந்தில் பாலாஜின்னு சொன்னால் நமக்கு பல வழக்குகள் இருக்கு. ஒன்று இப்போ டாஸ்மாக்ல நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று இது டாஸ்மாக் இந்த ஆட்சியில் தான். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் இஷ்டத்துக்கு ரேட்டு போட்டு ஒரே ரேட்டில் 30 கம்பெனியை போட்டு கொடுத்துருக்காங்கன்னு அதுக்கு இன்னும் எஃப்ஐஆரே போடலை. அது அறப்போர் வழக்கு போட்டு 1 வாரத்தில் டிசைட் பண்ணுறோன்னு போன வாரம் சொல்லி கிட்டத்தட்ட இன்றைக்கி நாளைக்கு அந்த 1 வாரம் முடியுது அந்த வழக்கு. இப்போ பார்க்குற வழக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் ஒரு 2000 பேர்லேருந்து 25,000 பேர்னு கணக்கு சொல்கிறாங்க. டிரைவர், கண்டக்டர் மற்றும் ஒர்க் ஷாப் பணியாளர்களுக்கு 30,000லேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஏஇஜேஇனா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இவர் வசூல் செஞ்சுட்டு வேலை வாங்கி தரேன்னு செஞ்சார். இந்த வேலையில் முன்னின்று செய்தவர் நீங்க சொல்ற அந்த அசோக சக்கரவர்த்தி அப்படின்னு. அவர் டிவிஎஸ்சி வழக்கில் அவர் தான் A1 அக்யூஸ்ட் 1. இப்போ செந்தில், அதாவது இடி வழக்குங்கிறது ப்ரிடாமினண்ட்டாக என்ன ஆகும்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை தப்பு பண்ணியிருந்து அதுவும் அந்த பணத்தை எடுத்து அவர் வேறு விதமாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வருது. ஸோ இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணாங்க, நமக்கு தெரியும். அந்த வழக்கம் இப்போ திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் போன வாரம் ஒத்தி வச்சுருக்காங்க. அதாவது இவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இப்போ நான் வினோத்கிட்ட கடன் வாங்குகிறேன், வாங்கிட்டு கொடுக்காம இருக்கேன், நீங்கள் என் பேரில் கேஸ் போடுறீங்க, நான் திருப்பி கொடுத்துட்டு கேஸை முடிச்சிடலான்னு சொல்கிறதுக்கு பேர் காம்பவுண்டிங்னு பேர். அப்படி வந்தால் ஹைகோர்ட்டில் முடிக்கலாம். ஆனால் ஊழல் லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரலங்கிற ஆளுக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு கேஸை முடிங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போக திமுக தனக்கு தேவையான ஒரு ஜட்ஜிக்கிட்ட அது கொண்டு போக அந்த வழக்கு முடிக்கப்பட்டது. இதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட ஒருவர் கரூர்லேருந்து கேஸ் போடுறார். அப்போ அந்த வழக்கை எடுத்து மிக தீவிரமாக இது பண்ணாங்க. அப்போது செந்தில் பாலாஜி அந்த தீர்ப்பு வர்றதுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் சொல்லிக்கிட்டதாக பத்திரிகைகளில் வந்த செய்தி, நான் 150 கோடி மேலே கொடுத்துட்டேன், இந்த 2 ஜட்ஜும் மாறி மாறி ஸ்பிளிட் வெர்டிக்ட் கொடுப்பாங்க, திருப்பி 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இதே கேஸை இழுப்பேன்னார். பட் தீர்ப்பு வந்தது அப்படி வரல. ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் மற்றும் முராரி பெஞ்ச் ரொம்ப தெளிவான ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ பணத்துக்காக வேலை வாங்கி தரதுங்கிற வழக்குன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நான் படிச்சுட்டு வேலை கிடைக்கும்னு இருக்கிறேன், நீங்கள் காசு கொடுத்து வாங்கலான்னு சொல்லி போகிறீங்க, உங்களுக்கு வாங்கி தந்தார், ஸோ நீங்கள் பெனிஃபிட் ஆகிட்டீங்க. நம்ம கேமரா தம்பி காசு கொடுக்குறாரு, வேலை கிடைக்கல. இப்போ யார் பாதிக்கப்பட்டவன்? படிச்சுட்டு வந்த எனக்கும் இல்லை, அவருக்கு காசு கொடுத்துட்டும் வரல. இப்போ காசு கொடுக்காம மீடியமாக படித்து வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறவனுக்கும் பாதிப்பு இருக்குது. ஸோ யார் இந்த மாதிரி ஒருத்தர் காசு கொடுத்து வேலைக்கு வாங்கி தர முயற்சி செய்தால் இதில் எல்லாருமே பாதிக்கப்படுகிறார்கள். அதனால இந்த வழக்கை எப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட் மூடிச்சுன்னே தெரியல. இது காம்பவுண்டிங்கில் வராது. இதை எப்படி ஒரு ஐஓ ஏற்றுக்கிட்டார், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்லி ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் கொடுக்க, அதை எதிர்த்து தான் செந்தில் பாலாஜி போன வாரம் அப்பீல் பண்ணியிருக்காரு. அந்த வரிகளை நீக்கணும், ஏன்னா
அப்போ தான் அடுத்த லெவலில் போகிறப்ப இதையே வச்சுக்கிட்டு திங்க் பண்ணுவாங்கன்னு. அதுக்கு அந்த கேஸ் வந்தப்போ அவருடைய வக்கீல்கள் இந்த வாரம் வேணால் அடுத்த வாரம் வரேன், நீ தான் இதை கொண்டு வந்தீங்க, நான் இதுக்காக ராத்திரி எல்லாம் படித்தேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சுது. இப்போ செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 458 நாளும் என்னமோ உள்ளே இருந்தார். அவருக்கு பெயில் கிடைக்காததுக்கு என்ன 3 காரணங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, அவர் வீட்டுக்கு ரெய்டுக்கு வந்த பொழுது மத்திய அரசின் அதிகாரிகளை தாக்கினார்கள். ஸோ அரசு ஊழியர்களை தாக்குபவர்கள்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு ஆகுது. அடுத்ததாக நம்ம அசோக சக்கரவர்த்தி தலைமறைவாக இருந்தார். மூணாவது, இவர் மிகவும் செல்வாக்குள்ள அமைச்சர் அப்படின்னு ஒன்று. இதில் முதல்ல அடிச்சதை மாற்ற முடியாது. ரெண்டாவது, அமைச்சருங்கிறத ரிசைன் பண்ணி இது பண்ணார். அசோக சக்கரவர்த்தியும் வராமல் இருந்தார், பட் சமீபத்தில் வந்துட்டார். ஆனால் இதில் ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இடி அவரை விசாரிக்கலை அப்படின்னு. அதாவது டிவிஎஸ்சி வழக்கில் தான் அவர் அக்யூஸ்ட். இவர் இடி கேஸில் வர முடியாது. ஆனால் இவருடைய விட்னஸும் முக்கியம். இப்போ நம்ம செந்தில் பாலாஜியை எடுத்துப்போம். போய் அரெஸ்ட் ஆன உடனே ஒன்று வீர தமிழராக பேண்ட்லேயே என்னமோ பண்ணார், அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம். அதை பற்றி டிஆர் பாலுவே கிண்டல் பண்ணார். ஸோ அதுக்கு மேலே போகிறதா. அதுக்கப்புறம் உடம்பு கையில் இது பண்ணிக்கிட்டு நெஞ்சு வலின்னு பண்ணார். ஆனால் தன் பக்கத்தில் வந்து அதிகாரிகளை காலால் உதைச்சாங்க. இதெல்லாம் திராவிட தியாகிகள் செயலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் இது கோர்ட்லேருந்து விசாரணைக்கு வந்தால் ஆன்லைனில் வந்துட்டு ஸ்ட்ரெச்சர்லலாம் போஸ்ட் கொடுத்தார். ஆனால் கடைசியாக அமைச்சர் பதவி ரிசைன் பண்ண உடனே இது ஜாமீன் கிடைச்ச 2வது நாள் மீண்டும் அமைச்சராக. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த வியாதியும் இல்லை, ஸ்ட்ரெச்சர் எல்லாம் தேவையில்லை. இந்த நேரத்துல தான் அசோக் குமார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 முறை சம்மன் அனுப்புறாங்க. இல்ல, அதான் இவர் வந்து ஆஜராகல. இப்போ திடீர்னு வந்து ஆஜராகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அமெரிக்கா போறேன் இதே பரிசோதனைக்கு. இல்ல, அதாவது இவங்க இப்ப கூட வந்திருப்பாரான்னு தெரியாது. அதாவது இப்ப ராஜினாமா செய்யாமல் ஏற்கனவே 3 கண்டிஷன்ல, 1 அதிகாரிகளை அடைச்சது, 2வது அமைச்சர், 3வது இது அசோக் குமார். இதுல ஒன்றும் பண்ண முடியாது. அமைச்சர் 3ல இன்னொன்று நிறைவேற்றினால் அமைச்சராக தொடர முடியுமான்னு தான் இவரை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காகத்தான் கொண்டு வந்தது. இவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான், அமைச்சராகி வந்ததுக்கு அப்புறம் தான் இவரை கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னால் அசோக் குமார் வெளியில் வந்துட்டார்னு சொன்னால் இடி வந்து இவருடைய பெயிலை எதிர்க்காதா அப்படிங்கிறது பார்த்தாங்க. பட் இடி ப்ளஸ் ஏற்கனவே கேஸ் போட்டவங்க, இதில் கேஸ் போட்டவங்க தான் போட முடியும், இடி கேட்க முடியாது. திருப்பி இதை புரிஞ்சுக்கணும். சில பேர் இடி அவரை தப்பிக்க விட்டுருக்காங்க பிஜேபிக்கும்பாங்க. வழக்கு போட்டவர் தான் போட முடியும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இடியை உங்கள் கருத்து என்னன்னு கேட்ட உடனே அவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்க. இப்போ சாட்சிகளை கலைப்பது. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார், ஒரு கேஸில் எல்லா சாட்சிகளையும் விசாரிக்கணும். நீங்கள் இது குற்றம் சாட்டியவரும் விசாரிப்பாங்க, இவங்க டிஃபென்ஸும் விசாரிக்கணும். இப்படி விசாரிக்கணும்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2000 பேரை அரசு தரப்பு சாட்சியாகவும் எதிரி தரப்புக்கு 750 பேரை போட்டிருக்காங்க. இந்த 2007 இப்படி யார் யாரெல்லாம் சாட்சியாக சேர்த்துருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் கேஸுக்கு முதல் நாளில் வந்து அந்த குற்றப்பத்திரிக்கையை வாங்கணும். அந்த மாதிரி ஒரு கோர்ட்டு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இதுக்கு அடுத்தது இவருக்கு ஜாமீன் செந்தில் பாலாஜிக்கு வந்த பொழுது, ஏன் ராஜினாமா பண்ணணும்னப்ப திமுகவுடைய வழக்கறிஞர் கபில் சிபல், ஐயா 26 ஜனவரி வரைக்கும் இந்த 2750 பேரை செக் பண்ணி நாங்கள் அனுப்ப முடியாது, நாங்கள் அங்கே விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள தேர்தலே வந்துடும், அதனால இவர் மந்திரியாக இருக்கலாமே, ஜெயிக்க மாட்டேன்னு இவங்களே சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தப்போ எதிர்த்தரப்பு வக்கீல் ஒன்று சொன்னார், சார் இவங்க 2750 பேரை போட்டிருக்காங்க, கரெக்ட் ப்ரொசீஜர் படி பண்ணால் 2750 பேரையும் விசாரிக்கிறதுக்கு 1500 வருஷம் ஆகும். ஒருத்தரை விசாரித்து அது போயிட்டு வந்து திருப்பி 15 நாள், அவர் வரலன்னா 15 நாள் டைம் நோட்டீஸ் வாங்குவார், திருப்பி கூப்பிட்டு திருப்பி டைம் வாங்கி திருப்பி அவர் குறுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 மாதம் டைம் போட்டால் 1500 வருஷம் ஆகும். இந்த கேஸை நடத்தக்கூடாது. அதாவது இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, செந்தில் 3 விதமான ஒர்க்கர்ஸ், ஒன்று வந்து ஜேஇஐ, அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டால் 14 போஸ்ட்டு, இவர் அதிகமாக சொத்து சேர்த்ததுன்னு சொல்லுறது 1.34 கோடி தான். இந்த 14 போஸ்ட்டுக்கு 10 லட்சம் போட்டாலே அந்த 1.34. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அடுத்து இருக்கிற டிரைவர் கண்டக்டர், அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்பில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இந்த 3000 பேரையும் இழுக்கிறார். ஸோ இதை தனியாக்குன்னு சொன்னப்போ தான் இதை சுட்டி காட்டு அது இன்னும் பெண்டிங்காக இருக்குது. அது வந்துருச்சுன்னால் கிட்டத்தட்ட டெய்லி கேஸ் நடந்தால் 1 வாரத்தில் அந்த கேஸில் இவருக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திமுகனாலே இவர் என்ன சொன்னாங்க, வெளியில் வந்த உடனே இவரை போல தியாகி இல்லை, மிசா காலத்தை விட அதிகமாக தியாகம் செஞ்சார். என்ன தியாகம் பண்ணார், டெய்லி பார்ட்டி ஃபண்டை வாங்கி கொண்டு நேரடியாக முதல் குடும்பத்திற்கும் கிச்சனுக்கும் கொடுத்தார் அப்படின்னா. ஸோ இதை தான் அங்கே தியாகம்னு ஆகுது. ஸோ இப்போ அசோக் குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிநாட்டு, இப்போ செந்தில் பாலாஜி பண்ணதே ட்ராமாவா சும்மாவானு போனாராங்கிற சந்தேகம் பலருக்கு. ஏன்னா எப்போ இவர் மீண்டும் அமைச்சராகிட்டா அதுக்கப்புறம் ஒரு செக்கப்பு கூட இன்னைக்கு வரைக்கும் போனதாக செய்தி இல்லை.
இப்போ அமைச்சராக இல்லைன்னால் கூட இன்றும் கூட டாஸ்மாக் உடைய விவகாரங்களை அவர் தான் பார்த்துக்கிறார். முத்துசாமி வெறும் பேருக்கு தான் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால இப்போ இந்த நிலைமையில் அசோக்குமார் என்ன பண்ணுவார்னு தெரியாது. அந்த விட்னஸ்கள் காப்பாற்றப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குகள் எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்காமல், ஓகே சாரி அதுவும் கஷ்டம். ஏன்னா அதையும் சொன்னார் இவர் கபில் சிபல் என்ன பண்ணார், சார் தமிழ்நாட்டில் நடந்தால் தானே இவங்க விட்னஸ், இந்த ஊர்லேருந்து மந்திரிங்கிறீங்க, பக்கத்து ஸ்டேட்டில் ஏற்கனவே உங்களுக்கு தாக் ரிட்டினன் கொலை மற்றும் தினகரன் 3 பேர் ஊழியர்கள் எரிப்பு அழகிரி தொண்டர்கள் எரிச்சது இந்த வழக்கு, ப்ளஸ் இது ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கு பரப்பன அக்ரஹாரா, இது ரெண்டும் சித்தூரில் நடந்துச்சு. காஞ்சி காமகோடி பெரியவருடைய வழக்கு பாண்டிச்சேரியில் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் அவுட் நடந்தது. 3000 விட்னஸை எப்படியா அடுத்த ஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இதை முதல்ல தனித்தனியாக வச்சு வேகமாக முடிக்கணும். அதை பார்க்காம எவ்வளவு தூரம் தள்ள வைக்க முடியும்னு பார்க்குறாங்க. வழக்கு தனித்தனியாக இல்லாமல் தனித்தனியாக நடத்தி ஏஇஜே போஸ்ட்டுக்கு மாத்திரம் வச்சா 1 வாரத்தில் இவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு. இன்னொன்று, அந்த வழக்கில் மொத்தமே இவங்க கணக்கு காட்டியிருக்கிறது எப்படின்னா வெறும் 1,34,00,000. இப்போ இவர் ஒரு வீடு வாங்கியிருக்காரு, இப்போ கட்டிக்கிட்டு இருக்காருங்க, ரொம்ப சின்ன வீடு தான், கரூரில் 2.8 ஏக்கர். சரியா, ஒரு ஏக்கர்னா 43,560 சதுரடி. ஸோ 2.8ன்னு சொன்னால் ரஃப்லி 1,20,00,000 சதுரடி தான் அடிமனை. அதில் இட்டாலியன் மார்பிள் ஆரம்பித்து எல்லாம் சேர்த்து ஒரு 300 கோடிக்கு ப்ராஜெக்ட் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. அதோடைய ஃபோட்டோ வீடியோக்கள் நெட்டில் வந்துச்சு. அதை கட்டுறதை விட அந்த அடிமனை இருக்குது பாருங்கள், திமுக என்றால் எந்த அளவுக்கு இறங்குங்கிறது. அந்த அடிமனை அந்த கீழே இருக்கிற தர 2.25 ஏக்கரை ஒரு ஆள்கிட்ட வந்து வாங்குறாங்க. யார் வாங்குறாங்க? அசோக்குமாரோடைய மாமியார். என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க? 10,80,000 ரூபாய்க்கு. அதை வாங்கிட்டு உடனே அசோக்குமார் ஒய்ஃபுக்கு இதை செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க, அம்மா பொண்ணுக்குன்ட்டு. ஆனால் அந்த இதோட ஈஸி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இவங்களுக்கு 2.8 ஏக்கரை 11 லட்சத்துக்கு வித்த லேண்டில் 30 கோடி கடன் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே இருக்கிறவங்க. இப்போ பேங்க்கில் ஒரு சொத்து பேரில், அதுவும் காளிமனை பேரில் லோன் வாங்கணும்னா டபுள் மடங்கு ஆஃப் த வேல்யூ இருக்கணும். அதுவும் ஃபோர் சேல் வேல்யூன்னு கம்மியான வேல்யூவில். ஸோ அப்படின்னா 70லேருந்து 80 கோடி மதிப்புள்ள லேண்டை வெறும் 10 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. அப்போ 80 கோடிக்கு 11% ஸ்டாம்ப் டியூட்டின்னா தமிழக அரசுக்கு 8 கோடி நஷ்டம். இப்போ கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே கருப்பு மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குங்கிறது தெளிவாகுது. ஸோ இத்தனை ஆதாரங்கள் இருந்தாலும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கீழே இருக்கிற வழக்கு முடியாமல் எதுவும் செய்ய முடியாமல் இருக்குது. அதை சரி செய்யறதுக்கு தான் 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ அசோக்குமார் போயிட்டாருன்னா இதையே வச்சு அந்த வழக்கை இழுப்பாங்க, அவர் வந்தப்புறம் விசாரிக்கலான்னு. ஸோ அதை தடுக்கிறாங்க. இப்போ இவர் மேலே பல கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அப்படித்தான் நீ அமெரிக்கா போகணும்னு சொன்னால் எந்த ஹாஸ்பிட்டல் போவ, எத்தனை நாள் இருப்ப, எல்லாமே அதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு மா சுப்பிரமணியம் சார் அப்பப்போ சொல்கிறார். அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார் நீதிபதி. என்னன்னா, நீங்கள் அங்கே பண்ணுற அறுவை சிகிச்சை நீங்கள் இந்தியாவிலே பண்ணலாம், எதற்காக அங்கே போகிறேன்னு சார். அதாவது ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா ஆதாரத்தை அழிப்பதற்காகவான்னு கூட கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை, ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு அங்கே போய் அழிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அங்கே போயிட்டு மறைஞ்சிட்டாருன்னா, ஏன்னா சாதாரணமான நபராக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர் நடுவில் ஒரு 14 மாதம் காணாம தானே இருந்தார். ஸோ திருப்பி அங்கே போயிட்டு எங்கேயாவது மறைஞ்சு போயிட்டாருன்னா என்ன பண்ணுங்க? திருப்பி அவரை தேடுற மாதிரி இன்டர்போல் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி இவரும் நம்ம கைலாச சாமியார் மாதிரி இல்லாத நாடை உருவாக்கி வச்சுட்டு ஏதாவது பண்ணாரா? ஏன்னா அவர்கிட்ட விட இவர்கிட்ட அதிகமாக சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு இது இல்லை. அதனால இப்போ கண்டிப்பாக அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு போக விடமாட்டாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவனை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அமைச்சரான பிறகு எந்தவித பாதிப்பும் இருக்க மாதிரி தெரிலன்னு சொன்னால் இது இன்னொரு நடிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. இது மிகவும் கெட்ட பேர் வரும் திமுகவிற்கு. இதை தவிர்ப்பது, இதுக்கு மேலே அப்பீல் பண்ணாமல் தவிர்த்துட்டு வழக்க வேகமாக முடிக்கிறது நல்லது. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.